எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அன்னைக்கு வந்துட்டு ஃப்ரைடே. ஸோ காலையிலேயே சின்ட்டுக்கு வந்து லஞ்ச், தென் வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் எல்லாமே பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னைக்கு சின்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்துட்டு பேன் கேக்கும், ஸ்நாக்ஸ்க்கு வந்துட்டு பச்சை பயிரும் வந்துட்டு பாயில் பண்ணி வச்சிருந்தேன். அதில் கொஞ்சமா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி ஸ்நாக்ஸ்க்கு வந்து குடுத்து விட்டாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு வந்து பேன் கேக் தான் செஞ்சிருந்தேன். ஸோ பேன் கேக் நான் எப்போதுமே ரொம்ப சிம்பிளா தான் பண்ணுவேன். கோதும மாவு, நாட்டு சர்க்கரை, தென் வந்துட்டு பேக்கிங் சோடா இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, பாலும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, பேன் கேக் போட்டு எடுத்துருவேன். ஸோ அதில வந்துட்டு ஹனி போட்டு லஞ்ச் பாக்ஸ்ல வந்து பேக் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்துட்டு பிப்ரவரி 13 ஐ திங்க் ஃப்ரைடே எடுத்த வீடியோ. சின்ட்டுக்கு வந்துட்டு ஃப்ரைடே சாரி பிப்ரவரி 16 சின்ட்டுக்கு வந்து பர்த்டே. சிண்டுவோட பர்த்டே மண்டே வந்திருந்தது. பட் மண்டே நாங்க சென்னை போற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ ஸ்கூலுக்கு வந்துட்டு ஸ்வீட்ஸ் எதுவும் குடுத்து விட முடியாது அப்படின்றதுனால, நாங்க ஃப்ரைடேவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணிடலாம். ஸ்கூலுக்கு வந்து சாக்லேட்ஸ்லாம் குடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம். ஸோ அன்னைக்கு காலையில தான் முடிவு பண்ணியிருந்தோம். ஸோ பக்கத்து கடையில வந்துட்டு கடலை மிட்டாய், தென் வந்துட்டு பென்சில் இதெல்லாம் வாங்கி குடுத்து விட்டுட்டேன். இது வந்துட்டு சிண்டுவோட லாஸ்ட் பர்த்டேக்கு எடுத்த ட்ரெஸ். அத வந்து போட்டு விட்டுட்டு அவள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு விட்டாச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு செல்ஃப் கேர் டேவா தான் எனக்கு இருந்தது. ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹேர் ஸ்பா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்லர் போயிருந்தேன். ஒரு 1 ஹவர் பார்லர்ல வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். ரொம்ப ரிலாக்ஸ்டா இருந்தது. நல்ல ஒரு மீ டைம் கிடைச்ச மாதிரி இருந்தது. இங்க மசாஜ் பண்ணது வந்துட்டு ரொம்பவே ரிலாக்ஸிங்கா இருந்தது. அந்த டேவே எனக்கு ரொம்ப நல்ல சூதிங்கா இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டாங்க. நான் அன்னைக்கு நல்லா ஆயில் வச்சுட்டு தான் போயிருந்தேன். ஸோ அதனால ஆ நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டு, தென் கிரீம் எல்லாம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் மசாஜ்லாம் பண்ணிட்டு, தென் வந்துட்டு ப்ளோ ட்ரை பண்ணிட்டு, லைட்டா எனக்கு வந்து ட்ரிம் பண்ணியிருந்தாங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து லேயர் கட் பண்ணியிருந்தேன். அது வந்து இன்னும் நல்லா வளராம அப்படி இருந்ததுனால, ஸோ யூ கட் வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா ட்ரிம் பண்ணிக்கிட்டேன். ஹேர் கட் பண்ணிட்டு லாஸ்ட்டா ப்ளோ ட்ரை பண்ணதும் ஹேர் நல்ல ஸ்மூத்தா, சில்கியா இருந்தது. எனக்கு ரொம்பவே புடிச்சிருந்தது. ஸ்பாலாம் முடிச்சுட்டு பார்லர்லேருந்து டைரக்ட்டா சிண்டு ஸ்கூலுக்கு போயிட்டு, சிண்டுவ பிக்கப் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு லஞ்சுக்கு வந்துட்டு ரொம்ப சிம்பிளா தான் செஞ்சிருந்தேன். சாதம், பருப்பு, தென் வந்துட்டு எக் வந்துட்டு போட்டிருந்தேன். தென் வந்துட்டு அப்பளம் வந்துட்டு பொரிச்சிருந்தேன். ஈவ்னிங் வந்துட்டு ரொம்ப கிரேவிங்ஸா இருந்தது ஏதாவது சாப்பிடணும்னு. ஸோ வீட்ல வந்து எதுவுமே இல்ல. மேகி தான் இருந்தது. ஸோ அத வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேகி தான் செஞ்சுட்டு இருந்தேன். எனக்கு வந்து ஒரு வியர்டான ஒரு பழக்கம் இருக்கு. என்ன அப்டின்னா, எனக்கு ரொம்ப ஹெட்டேக்கா இருந்ததுன்னா, மேகில வந்துட்டு நல்ல காரம் போட்டு சாப்பிடுவேன். அப்போ சாப்பிட்டதும் எனக்கு வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு எனக்கு முன்னாடி வொர்க் அவுட் ஆகும். பட் இப்பலாம் அப்டி இல்ல. ஸோ மேகில வந்துட்டு ஒரு எக்குமே உடைச்சு ஊத்தி, அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டேன். மீன்வைல் வந்துட்டு டீயுமே போட்டாச்சு. முன்னாடிலாம் காஃபிக்கு தான் ரொம்ப அடிக்ட்டா இருந்தேன். பட் இப்போ வந்து டீ தான் ரொம்ப பிடிக்குது. அதுவும் இஞ்சி டீ தான் கண்டிப்பா ஈவினிங் டைம் இல்லன்னா எனக்கு ஹெட்டேக்கே வர மாதிரி இருக்கு. ஸோ மேகி ரெடி ஆறதுக்குள்ள டீயுமே ரெடி ஆயிடுச்சு. இந்த மேகில வந்துட்டு டேஸ்ட் மேக்கர் அப்படின்னு எக்ஸ்ட்ராவா ஒரு சாஷே இருந்தது. அதுல வெறும் சில்லி ஃப்ளேக்ஸ் தான் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதையுமே ஆட் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் காரம் அதிகமா இருந்த மாதிரி இருந்தது. பட் எனக்கு அன்னைக்கு அது சாப்பிடும்போது ஓகேவா இருந்தது. ஸோ டீயும் ரெடி ஆயிடுச்சு, மேகியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டே என்னோட டீ டைம் வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தேன்.
ஸோ அன்னைக்கு டின்னர் வந்துட்டு இதுதான் இருந்தது. இதுக்கு மேல எனக்கு சாப்பிடுறதுக்கு பசி இல்ல. ஸோ இதுவே டின்னராவே ஆயிடுச்சு அன்னைக்கு. ஸோ சாப்பிட்டுட்டு மிச்ச வேலை எல்லாத்தையுமே முடிச்சாச்சு. ஸோ அன்னைக்கு நாள் அப்படிதான் போயிட்டு இருந்தது. இதுவரைக்கும் இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்திருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப தேங்க் யூ. இந்த வீடியோ புடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல மீட் பண்ணலாம். அதுவரைக்கும் பாய்.